வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு சித்தாந்த் ஜென்சி டேக். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுதா, நான் அதை ஸ்கூல்ல மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா மணி. ஸோ ஸ்கூல்ஸ்ல நம்மளுக்கு மேக்ஸ் பத்தி, சயின்ஸ் பத்தி எல்லாமே கத்துக் கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை பத்தி யாருமே சொல்லல. ஆனா இந்த வீடியோல நம்ம ரியல் லைஃப் மணி லெசன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நல்லா படிச்சு நல்லா ஜாப் போனா வந்து லைஃப் செட்டில்டு அப்படின்னு. ஆனா இங்க ஜாப் வந்து அப்புறமா தான் பட்ஜெட் போடுறது, எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்றது, சேவிங் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைச்ச அப்புறமா தான் நம்மளால வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து ரிப்போர்ட் கார்டு இருந்தாலும் ஒரு ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மணி லெசன் என்னன்னா, சேலரி ஹையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிச் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சேலரி அதிகமாகும் போது உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆனா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு சேலரி அதிகமா இருந்தாலும் மந்த் எண்ட்ல பேலன்ஸ் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ ரிச் பீப்புள் இதை எப்படி பாத்துக்கிறாங்கன்னா, அவங்க சேலரி மேல மட்டும் டிபெண்ட் பண்ணாம மல்டிபிள் இன்கம் சோர்சஸை கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. செகண்ட் மேஜர் லெசன் வந்து கிரெடிட் கார்டை பத்தியான ஒரு ட்ரூத் தான். கிரெடிட் கார்டுனா வந்து ஃப்ரீ மணி கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா ஃபியூச்சர் மணியை இப்பயே ஸ்பெண்ட் பண்றது தான் கிரெடிட் கார்டு. உங்களுக்கு வந்து நீங்க நினைப்பீங்க, சரி நான் மினிமமா வந்து அமௌண்ட்ட வந்து நான் திருப்பி குடுத்து, அ நான் லைக் மினிமமா அமௌண்ட்ட திருப்பி குடுத்தா வந்து ப்ராப்ளம் கிடையாதுல்ல அப்படின்னு. ஆனா அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராப். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணீங்கன்னா, கிரெடிட் கார்டு வந்து ஒரு டூல் தான். இல்லன்னா அது ஒரு பெரிய டேஞ்சர். நெக்ஸ்ட் வந்து லோன்ஸோட ரியாலிட்டிய பத்தி பார்க்கலாம். லோன்ஸ் வந்து நீங்க நீடுக்கு எடுத்தா ஓகே. லைக் ஃபார் எஜுகேஷன், இல்ல ஹோம் லோன், இல்ல கார் லோன் இதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க வாண்ட்க்கு வந்து லோன் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது ஒரு பெரிய டேஞ்சரா போய் உங்களுக்கு முடியும். ஸோ லோன்னா வந்து ஃப்ரீடம் கம்மி. இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அ சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாரி சேவ் பண்ணுங்க அப்படின்னு. சேவ் பண்றது குட் தான். ஆனா சேவ் பண்ணா மட்டும் போதாது. ஏன்னா நீங்க பேங்க்ஸ்ல வந்து நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே இருக்கிறதுனால, உங்களுக்கு மணியோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அதனால நம்ம சேவ் பண்றது மட்டும் இல்லாம, இன்வெஸ்டும் பண்ணணும். லைக் நீங்க அத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸ்ல பண்ணிக்கலாம், பிசினஸ்ல பண்ணலாம், இல்ல உங்க ஸ்கில்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் பண்ணா தான் உங்களுக்கு லாங் டர்ம்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, டைம் வேல்யூ. நீங்க இப்பயே இயர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா வந்து நீங்க ஈவன் ஸ்மால் அமௌண்ட் இஸ் ஓகே. இப்ப நீங்க ஸ்மாலா வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கூட, லாங் டர்ம்ல உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இல்ல நீங்க லேட்டா தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்வான்டேஜ் கம்மி. அது வந்து ரொம்ப டேஞ்சரும் கூட. ஸோ டைம் வேஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா, அது மணி வேஸ்ட் பண்ற மாரி தான். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம், உங்களுக்கு ஒரு மணி மைண்ட் செட் வேணும். மணி வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ அ மைண்ட் செட். ஸோ நீங்க இன்ஸ்டன்ட் ப்ளஷருக்காக நீங்க செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கடைசியா டேஞ்சரா தான் முடியும். அதுக்கு பதிலா நீங்க லாங் டர்மா திங்க் பண்ணணும். அது அது மட்டும் இல்லாம வந்து, இவன் நல்லா வாழ்றானே! இப்படிலாம் வந்து நீங்க சோசியல் மீடியா மெயினா வந்து ஏன்னா நீங்க இப்ப சோசியல் மீடியா தொறந்தாலே எங்க பார்த்தாலும் வந்து மல்டி மில்லியனியர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்பிள். ஸோ வந்து நீங்க இப்படி லைஃப் ஸ்டைல வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தான் டேஞ்சரா முடியும். ஸோ நீங்க டிசிப்ளின் இல்ல அப்படின்னா, இன்கம் வந்து உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் வந்து ப்ராப்ளம் தான். ஸோ வீடியோ முடியும்போது நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் நம்மளுக்கு குடுக்குது. ஆனா ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் நம்ம செல்ஃபா தான் கத்துக்கணும். உங்களுக்கு வந்து யூடியூப் இருக்கு. இல்ல புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா புக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் வந்து நீங்க டீச்சர்ஸா எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மணிய வந்து மணிய வந்து வொர்க் பண்ண வைங்க. நீங்க வந்து மணிக்காக வொர்க் பண்ணாதீங்க. தேங்க் யூ.